ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு துறைகளிலும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது 60 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவே கடந்த மே 2020க்கு முன்னர் வரைக்கும் இது 58ஆகத்தான் இருந்தது பல ஆண்டுகளாகவே. ஸோ அந்த மே 2020 கொரோனாவினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் அப்போது ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தனால அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணப்பலன்கள் நிறையா இருக்கிறதால அப்போது இருந்த அந்த முதலமைச்சர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஓய்வு பெறும் வயதை 58லேருந்து ஓராண்டு உயர்த்தி 59ஆ நிர்ணயம் செஞ்சாங்க. ஸோ அதனைத் தொடர்ந்து அடுத்த வித்தின் ஒரு 1 இயருக்குள்ளேயே, அதாவது பிப்ரவரி 2021 மீண்டும் ஓராண்டு உயர்த்தி 60ஆக நிர்ணயம் செஞ்சாங்க. ஸோ அப்போதிலிருந்து இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இந்த 60 வயது பணி ஓய்வு பெறும் வயதாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. ஸோ இதற்கு இடையில அவ்வப்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சமூக வலைத்தளங்களில் ஒரு சில தகவல்கள் பரவுறத பார்க்குறோம். அதாவது ஓய்வு பெறும் வயது 62 உயர்த்த போகிறாங்க, 65 உயர்த்த போகிறாங்க. ஏன்னா அரசாங்கத்திட்ட பொருளாதார நெருக்கடியாக இருக்குது, பண நெருக்கடி இருக்குது, பணப்பலன்கள் கொடுக்குற அளவுக்கு பணங்கள் இல்ல. அந்த மாதிரி நிறைய செய்திகளை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது சமூக ஊடகங்களில். ஆனால் அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வம் அறிவிப்பும் வரல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலைமையில் கடந்த 2 தினங்களாகவே பார்த்தீங்கன்னா, அதாவது அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயது குறைக்க போகிறதா ஒரு செய்தி. அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு தனியார் டிவி சேனலினுடைய அந்த கிளிப்பிங் மாதிரி சமூக வலைத்தளங்களில் பரவிடுச்சு. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை முதல்ல காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த கிளிப்பிங். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 50 வயது அல்லது 30 ஆண்டுகள் பணி நிறைவு பெற்றிருந்தால் கட்டாய ஓய்வளிப்பது குறித்து அரசாங்கம் ஆய்வு நடத்துறதாக வந்துட்டு இந்த கிளிப்பிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு அரசு ஊழியர் 50 வயதை நிறைவு செஞ்சுட்டாரு, அப்படி இல்லாட்டா 30 ஆண்டுகள் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா, இது ரெண்டில் எது முதல்ல வருதோ அந்த அடிப்படையில் அவருக்கு கட்டாய பணி ஓய்வு கொடுக்கறது சம்மந்தமாக அரசாங்கம் ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறதாகவும், அது சம்மந்தமாக ஆய்வு நடத்தி வர்றதாகவும், இது தொடர்பான அந்த விவரங்களை டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே அரசாங்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த கிளிப்பிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் விசாரித்த வரைக்கும் அல்லது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த மாதிரியான ஒரு சுற்றறிக்கையை கடந்த சில நாட்களாக அனுப்பலை அப்படின்றத உண்மை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் உண்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட 50 வயது நிறைவடைந்த ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் தற்பொழுது பணிபுரியக்கூடியவங்களை குறைந்தபட்சம் 30% 40% எம்ப்ளாயிஸ் வந்துட்டு கண்டிப்பாக 50 வயதை நிறைவடைந்தவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இத்தனை பேருக்கு வந்துட்டு கட்டாய ஓய்வு கொடுத்தாங்க அப்படின்னா அரசாங்கம் வந்துட்டு ஸ்தம்பிச்சிடும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊழியர்கள் வந்துட்டு 50 வயதை கிராஸ் பண்ணவங்க இருக்காங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லாரையுமே வந்துட்டு அவங்கள கட்டாய ஓய்வு கொடுக்கறது அரசாங்கத்துக்கு நிதி ரீதியான சுமையை ஏற்படுத்தும். அண்ட் அதே போல் அரசாங்கத்துக்கு பணிகள்லையும் வந்துட்டு நிறைய தொய்வுகள் ஏற்படும். ஏற்கனவே வந்து அரசு துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது, அதை உடனடியாக நிரப்பணும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்படி கட்டாய ஓய்வு கொடுக்கும்போது அரசு இயந்திரமே முழுமையாக செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இருக்குது. அதனால் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கிளிப்பிங் ஏற்பட்டது முற்றிலுமாக ஒரு உண்மைக்கு புறம்பான அல்லது வந்துட்டு தவறுதலாக சித்தரிக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள கருத்து. அந்த ஒருவேளை அந்த மாதிரி அரசாங்கம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது வந்துட்டு அனைத்து டிவி சேனல்லையுமே ஃப்ளாஷ் ஆகிருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள் மத்தியில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் ஏற்படுத்தியிருக்கும். அரசு ஊழியர் சங்கங்கள் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க, அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது எதுவுமே நடக்காமல் இருக்கக்கூடிய சூழலில் இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய தகவல் வந்துட்டு முற்றிலும் வந்துட்டு உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்தில் நிதி பற்றாக்குறை இருக்குது, ஏற்கனவே இந்த ஓய்வு பெறும் வயதை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான செய்தியெல்லாம் பரவிட்டு இருக்கக்கூடிய சூழலில் கண்டிப்பாக ஓய்வு பெறும் வயதை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே குறைச்சாலும் 50 வயது அப்படின்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே ஒருவேளை அரசாங்கம் அந்த மாதிரி முடிவெடுத்து இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு ஊக்குவிக்கின்ற பேரில் அவங்க அரசாங்கம் ஓய்வு வயதை குறைத்தாலும் இந்த அளவுக்கு 10 ஆண்டுகளை குறைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லவே இல்லை அப்படின்றது நம்மளுடைய கருத்து, சரிங்களா? ஸோ இது தொடர்பாக உங்களுக்கு எதுவும் தகவல் தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. டெய்லி இது மாதிரி வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.